என் அன்பு பிள்ளையே, நான் உன் அப்பா வந்துள்ளேன். உன்னை இன்று ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றேன். உன்னோடு மனம் விட்டு பேச வந்துள்ளேன். எனவே என் அன்பு பிள்ளையே, நீ கடைசி வரை நான் பேசுவதை முழுமையாக கேட்டு உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்த்து சோர்வடைகிறாய். அவர்களிடம் இருக்கும் திறமைகள் உன்னிடம் இல்லை என்று வருந்துகிறாய். என் அன்பே, நான் ஒவ்வொரு மனிதனையும் தனித்துவமாக படைத்திருக்கிறேன். உன்னிடம் உள்ளவை உன்னுடையவை, மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டியவை அல்ல. நீ என் கண்களில் விலைமதிப்பற்றவன், அதிசயமானவன். உன் குடும்பத்தில் நிலவும் கலகங்களைக் கண்டு உன் இதயம் வலிக்கிறது. உன் அன்புக்குரியவர்கள் என்னை அறியாமல் இருப்பதைக் கண்டு நீ கவலைப்படுகிறாய். பொறுமையாக இரு என் பிள்ளையே. உன் அன்பு, உன் மன்னிப்பு, உன் பொறுமை அவர்களின் இதயங்களை மாற்றும். உன் வாழ்க்கையின் மூலமாக நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் குழந்தையே, நீ சில நேரங்களில் என் மீது கோபப்படுகிறாய். நான் ஏன் உன் ஜெபங்களுக்கு விரைவில் பதில் அளிக்கவில்லை என்று கேட்கிறாய். என் நேரமும் உன் நேரமும் வேறு. நான் பார்க்கும் பார்வையும் நீ பார்க்கும் பார்வையும் வேறு. நீ ஒரு நாளை 1000 ஆண்டுகளாகவும் 1000 ஆண்டுகளை ஒரு நாளாகவும் கருதும் தேவனுடன் பேசுகிறாய். உன் இளமை மறைந்து உன் முகத்தில் வயதின் அடையாளங்கள் தோன்றுகின்றன. இதைக் கண்டு நீ சோகப்படுகிறாய். என் அன்பே, உன் வெளிப்புற மனிதன் அழிந்து கொண்டிருந்தாலும் உன் உள்ளத்தில் உள்ள மனிதன் நாள்தோறும் புதிதாக்கப்படுகிறான். உன் ஆத்துமா என் அன்பினால் இளமையாக இருக்கிறது. உன் ஆவி என் கிருபையினால் வலிமையாக இருக்கிறது. நீ உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றி அச்சப்படுகிறாய். இந்த உலகம் அவர்களுக்கு என்ன செய்யும் என்று நினைத்து கவலைப்படுகிறாய். என் குழந்தையே, அவர்கள் உன் கைகளில் இல்லை, என் கைகளில் இருக்கிறார்கள். என் அன்பு அவர்களை சூழ்ந்திருக்கிறது. என் சித்தம் அவர்களின் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர்களுக்காக ஜெபித்து நல்ல முன்மாதிரியாக இரு. மற்றதை என்னிடம் விட்டுவிடு. உன் வேலையில் உள்ள அநீதிகளைக் கண்டு நீ மனம் புழங்குகிறாய். உன் நேர்மை பலருக்கு பிடிக்கவில்லை. உன் சத்தியம் சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறது. பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. நீதியின் சூரியன் உதயமாகும். அதன் கதிர்களில் குணமாக்கும் சக்தி இருக்கும். தீயோர் வெல்வது தற்காலிகம். நீதியே நிரந்தரம். என் அன்பு பிள்ளையே, நீ உன் கூட்டாளிகளால் புறக்கணிக்கப்படும் போது நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். நீ மனிதர்களால் வெறுக்கப்படும் போது நான் உன்னை நேசிக்கிறேன். நீ உலகத்தால் நிராகரிக்கப்படும் போது நான் உன்னை கட்டி அணைக்கிறேன். நீ என் கண்களில் வைரம் போன்றவன். உன் நோய்களும் உன் வலிகளும் என்னை தொடுகின்றன. நீ வேதனைப்படும்போது நானும் வேதனைப்படுகிறேன். நீ அழும்போது என் இதயமும் கணக்கிறது. நான் உன் குணப்படுத்துபவர் மட்டுமல்ல, உன் வேதனையில் பங்கேற்பவனும் கூட. உன் வலிகளை நான் சுமக்கிறேன், உன் நோய்களை நான் சுமக்கிறேன். என் குழந்தையே, நீ உன் பாவங்களின் கரையை பார்த்து வெட்கப்படுகிறாய். அவை உன்னை என்னிடமிருந்து தூரப்படுத்தும் என்று நினைக்கிறாய். ஆனால் என் அன்பு உன் பாவங்களை விட பெரியது. என் கிருபை உன் குற்றங்களை விட உயர்ந்தது. என் மன்னிப்பு உன் தவறுகளை விட ஆழமானது. உன் நண்பர்கள் உன்னை கைவிட்ட போது நீ தனிமையை உணர்ந்தாய். உன் நம்பிக்கைக்குரியவர்கள் உன்னை ஏமாற்றிய போது நீ நம்பிக்கை இழந்தாய். ஆனால் நான் உன்னை கைவிடவில்லை. நான் உன்னை ஏமாற்றியதில்லை. நான் உன் நிரந்தர நண்பன். உன் நம்பகமான தோழன். என் நட்பு என்றென்றைக்கும் நிலைக்கும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென், ஆமென்.